சேக்கிழாரும் குன்றத்தூரும். தொண்டை நாட்டு கோட்டங்கள் 24. அவைகளில் ஒன்று புலியூர் கோட்டம். உட்பிரிவுகளில் பலவற்றில் குன்றத்தூரும் ஒன்று. அதில் பல ஊர்களில் சிறந்து விளங்கியது குன்றத்தூர் என்னும் பதி. இவ்வூரில் கிபி 10வது 11வது நூற்றாண்டில் பேரூராக விளங்கியபோது இவ்வூரில் நமது சேக்கிழார் பெருமான் பிறந்தார். இவரது திருநட்சத்திரம் வைகாசி பூசம். 2ஆம் குலோத்துங்க சோழனே அனபாயன். அவன் ஆட்சி காலம் கிபி 1133 1146 ஆகும். இவனுக்கு நமது சேக்கிழார் முதலமைச்சராய் இருந்தார். ஆகவே இவர் காலம் 12ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி. சேக்கிழார் இளமை முதலே நன்கு கல்வி கற்று இலக்கண இலக்கிய திருமுறைகள் சாத்திரம் புராண இதிகாசங்களில் நல்ல பயிற்சியும் கல்வெட்டு ஆய்வும் வரலாற்று பெருமையையும் உணர்ந்து விளங்கியுள்ளார். ஔவையார் தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்று கூறியதை பரிசோதிக்க விரும்பி சோழன் தொண்டைமானுக்கு 3 கேள்விகளை எழுதி அனுப்பி தொண்டை நாட்டு சான்றோர் வாயிலாக விடை காணும்படியாக கேட்டுக்கொண்டான். அவ்வாறே அக்கேள்வித்தாளை சேக்கிழாரிடம் கொடுக்க சேக்கிழார் 3 கேள்விகளுக்கும் 3 திருக்குறளை விடைகளாக எழுதி அனுப்பினார். அதை கண்ட சோழன் பெரிதும் மகிழ்ந்து அவரை வரவழைத்து முதலமைச்சராக்கி உத்தம சோழ பல்லவர் என்ற பட்டத்தையும் வழங்கினான். முதல் கேள்வி, மலையில் பெரியது எது? நிலையில் திரியாது அடங்கியவன் தோற்றம். 2வது கேள்வி, கடலில் பெரியது எது? பதில், பயன் தூக்கார் செய்த உதவி. 3ஆம் கேள்வி, உலகில் பெரியது எது? பதில், காலத்தினால் செய்த நன்றி. இந்த வரலாறு சிதம்பர சபாநாதர் புராணத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. சேக்கிழார் பெருமான் பெரிய புராண அரங்கேற்றத்துக்கு பிறகு தில்லையில் தங்கி கூத்தப்பெருமானுக்கு திருத்தொண்டு புரிந்து அடியார்களுடன் கூடி அருந்தவத்தினிலிருந்து பின் அம்பலவாணன் எடுத்த திருவடி நிழலில் சேர்ந்து இன்புற்றார். இன்று குன்றத்தூரில் அவரது கோயில் சிறப்புற விளங்கி வருகிறது. ஆண்டுதோறும் அவருக்கு விழா எடுக்கப்படுகின்றது. குன்றத்தூர் பெரிய புராணத்தை தொகுத்தழுத்திய சேக்கிழார் பிறந்த ஊராகும் இது. தூங்கானை மாடத்தில் அமைந்துள்ள இத்திருக்கோயில் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிவஸ்தலமாகும். அனைவரும் தரிசித்து அருள் பெறுவோம்.